அதிகாரம் 13. அடக்கம் உடைமை. குறள் 126. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. இதன் பொருள், ஆசை வழியில் ஐம்பொறிகளை பாவச் செயல்களில் ஈடுபடாமல் அறிவின் வழியில் அடக்க வேண்டும். எப்படி ஆமை ஆபத்து வரும்போது அதை அறிந்து தனது உறுப்புகளை ஓட்டிற்குள் அடக்கிக் கொள்வது போல. அவ்வாறு செய்தால் செயல்கள் அறியாமையின் தாக்கத்தால் பாதிக்கப்படாமல் அறிவின் வெளிப்பாடாக திகழும். மேலும் அது ஆன்மாவின் இயல்பான வளர்ச்சியாக மாறிவிடும். ஆகவே ஐம்பொறிகளை அடக்குவதில் ஒருவருக்கு கிடைக்கும் தகுதி இப்பிறவியில் மட்டும் அல்ல, இனி வருகின்ற பிறவிகளிலும் அறவழியில் ஆன்மாவை செலுத்தி பெருமை சேர்க்கும். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து.